எங்களுக்கு காட்டாதீங்க. அவங்க இந்த இந்த பிரச்சனைக்காக வந்தாங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? இது வந்து அவங்களுடைய பாட்டி. ஓகே. சென்னையில இருக்கிறான் அந்த பையன். அவங்க பாட்டியோட அவங்க பாட்டி வந்து யாசகம் தான் எடுப்பாங்க. அவங்க வந்து என்னுடைய யாரோ செல்லில் வச்சு பார்த்தத அவங்க என்னை பார்த்துருக்குறாங்க. புரியுது. பார்த்துருக்கவும் என்னை வந்து பார்க்கணுன்ட்டு அவங்க தடுமாறி இங்கே வந்து, அம்மா அம்மா என்னுடைய பொண்ணுக்கும் கணவன் சரி கிடையாது. என் பேரன் ஒருத்தன் தான் இருக்கிறான். எனக்கு இந்த ஒரு பொண்ணை விட்டால் வேறு யாரும் கிடையாது. இவன் வாரிசுங்கிறது இவன் கொல்லி போட்டால் தான் எனக்கு ஆத்மா சாந்தி அடையும். இவனை எதனா திருத்தி கொடுமா, தகாத பழக்கங்கள்லாம் இவன் வச்சுருக்கிறான், அதை நீங்கள் திருத்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாம்மா, பசங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறாம்மா, தேவையில்லாத பழக்கங்கள்லாம் பழகிட்டு இருக்கான், இதை நீங்கள் திருத்தி கொடுங்கன்னு சொன்னான். வந்து ஃபஸ்ட்டு வாரம் அவங்கள எதுன்னு பார்க்கல, 2வது 3வது வாரம் அவன் வந்தாப்புல. வந்தது அந்த தம்பியும் கூட்டு வந்தாப்புல. நான் சரி பண்ணி அவன் முன்னாடியே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அமுச்சு விட்டேன். சில சித்து வேலைகள்லாம் அவன்கிட்ட காட்டினேன். சித்து வேலைகள்லாம் என்ன மாதிரி? சித்து வேலைகள்னால் அவன் முன்னாடி அவன் உடம்புல இருக்கிறத எடுத்தேன். ஓ, இந்த கெட்ட சில விஷயங்கள் இருந்தனால தான் தப்பான வழிக்கு போகிறாரு. அதை நான் எடுத்தேன். என் பசங்க வந்து நைட்டுன்னு தெரியாமல் பகலுன்னு தெரியாமல் கழிச்சு போட்டிருப்பாங்க, துராத்மா ஓட்டிட்டு ரோட்டில் போட்டிருப்பான், அதை தாண்டி இருப்பாங்க, கழிப்புகளை தாண்டி இருப்பாங்க.